ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்ஜன் ப்ரெஸ்ட் சிக்கன் ப்ரெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம பேன் சியர் பண்ணிவிட்டு ஓவனில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சைடாக என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சாட்டட் ப்ராக்கோலி, அதுக்கப்புறம் பர்ன் பட்டர் ஃப்ளேவர்ட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணோம்னா நம்ம சிக்கன் பேன் சியர் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டரும் சிக்கனோட நேச்சுரல் ஜூஸும் ஓவனில் போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பர்ன் ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த பட்டர் தான் நம்ம ரைஸுக்கு ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் கிரில்லர் இருந்தால் அந்த கிரில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல் கிரில் மார்க்ஸ் கிடைக்கும் நம்ம சிக்கனுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் ப்ரெஸ்ட்டை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிற பார்ட் பேர் சிக்கன் சுப்ரீம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு சாலடு அப்படிலாம் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா சூப்புக்கு வந்து கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ப்ரெஸ்ட் கட் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பேப்பர் நாப்கின் டவலில் மேலே கொஞ்சம் தண்ணியெலாம் இருந்ததுன்னா நம்ம தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா மேரினேட் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே பிடிக்கும் மேரினேஷனில். சிக்கன் ப்ரெஸ்ட் மேரினேட் பண்ணுறதுக்காக சால்ட், க்ரஷ் பெப்பர், அதுக்கப்புறம் இந்த காஜு ஸ்பைஸ் நமக்கு ரெடிமேட் கிடைக்கும், அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ட்ரிசில் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி செப்பரேட்டாக வச்சிடலாம் நம்ம சிக்கன் ப்ரெஸ்ட்டை. சிக்கன் ப்ரெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த பட்டர் ரைஸுக்கு ரைஸ் தேவையில்லை. அப்போ அந்த பாஸ்மதி ரைஸையை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்ல 4 வாட்டி கழுவி ஊற வச்சிடலாம். நான் வந்து இங்கே ப்ராக்கோலி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்ட் வெஜிடபிள், உங்களுக்கு ஃபேவரட் வெஜிடபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாட்டட் வெஜிடபிளுக்காக ப்ராக்கோலி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக கட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக்கும் பார்ஸ்லியும் சாப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு எப்போ தேவைப்படும்னா நம்ம ப்ராக்கோலி சாட்டே பண்ணும்போதும் நம்ம பட்டர் ரைஸுக்காக தான் நம்ம இது ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் சால்ட் சுகர் போட்டு ப்ராக்கோலியை பாயில் பண்ணிடலாம் ஒரு 2 to 3 minutes. சுகர் போட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கோல்ட் வாட்டரில் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஓவர் பாயில் ஆகாது. நம்ம ப்ராக்கோலி சாட்டே பண்ணும்போது அப்படியே பக்காவாக இருக்கும், இல்லைனா உடஞ்சி போயிடும். பாஸ்மதி அரிசி பாயில் பண்ணுறதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக வினிகர் போட்டிருக்கேன். போட்டு நம்ம சாதாரணமாக எப்பவுமே ரைஸ் வடிக்கிற மாதிரி வடித்து செப்பரேட்டாக வச்சிடலாம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன், நான்ஸ்டிக் பேன், இல்லை தோசை தவா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் சிக்கனை கிரில் பண்ணிக்கலாம். இந்த சைடில் லைட்டாக வெள்ளை கலராக வரும். அந்த டைமில் வந்து சிக்கன் ப்ரெஸ்ட் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து 2 சைடும் சேரானதுக்கப்புறம் நான் வந்து பூண்டை வித் ஸ்கின்னு க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம அந்த சாஸுக்கு. பட்டர்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம சிக்கன் நல்லா சீராயிருச்சு. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா பட்டர் போட்டு இந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் இந்த சைடில். இது வந்து பேர்ன்ட் பட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சிக்கன் மேலே அப்படி தூக்கி ஊற்றினோம்னா பட்டர் பாஸ்டின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம ஃப்ளேவராக இருக்கும். சிக்கன் நம்ம சேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீல் பிளேட்டில் சைடில் வச்சுட்டு ஓவனில் வந்து ஒரு 200 டிகிரியில் ஒரு 7 to 10 minutes குக் பண்ணிங்கன்னா சிக்கன் ப்ரெஸ்ட் பக்காவாக குக் ஆகிடும். சிக்கன் நல்லா சேராயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் ஒரு பிளேட்டில் வச்சு ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஓவனில் போட்டுடலாம். மீன் டைம் என்ன போகிறோன்னா நம்ம ப்ராக்கோலி சாட்டே பண்ணிக்கலாம், பார்ஸ்லி ரைஸும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ப்ராக்கோலி சாட்டே பண்ணுறதுக்காக ஆலிவ் ஆயில், கொஞ்சம் சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலி. இதுக்கு சீசன் பண்ணுறதுக்காக நான் 3 ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சால்ட்டு, க்ரஷ் பெப்பர், அதுக்கப்புறம் ட்ரைடு ஒரிகானோ, அதுவும் ரெடிமேடாக கிடைக்கும். இது 3 யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ். நீங்கள் எந்த சாட்டட் வெஜிடபிள் பண்ணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ராக்கோலி செப்பரேட்டாக வச்சுட்டு அதே பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாப் பண்ண கார்லிக், பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ். நம்ம சிக்கன் கிரில் பண்ணும்போது, இந்த பேன் சியர் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பர்ன் பட்டர் போட்டு பார்த்தீங்களா, அந்த பர்ன் பட்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளேவரிங்காக. அப்போ வந்து அடிஷ்னலாக உப்பு போடுறதுக்கான அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அதில் பட்டர்லேயும் உப்பு இருக்குது, அந்த சிக்கன் ஸ்டாக்லேயும் உப்பு இருக்கும். பக்காவாக ஆயிடுற மாதிரி ரைஸு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஓவன் உள்ளே போட்டிருக்கோம், என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பக்காவாக குக் ஆகிருக்கு. இப்போ வந்து சிக்கன் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த சைடில் ஜூஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ப்ரீ பிளேட் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது ராஜா மாதிரி சாப்பிட்ணும். அதனால் பக்காவாக ஒரு ப்ரீ பிளேட்லாம் பண்ணி எல்லாமே சைடு நல்லா அலங்கரித்து சாப்பிட்லாம். சிக்கன் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஒரு ஒயிட் பிளேட், இல்லைனா உங்களுக்கு என்ன பிளேட், ஸ்டீல் பிளேட்னா கூட பரவாவே இல்லை, உங்களுக்கு என்ன பிளேட் இருக்குதோ அந்த பிளேட்டில் வந்து நைஸாக சூப்பராக கார்னிஷ் பண்ணி சாப்பிட்லாம். சாட்டே பண்ண ப்ராக்கோலி, அதுக்கப்புறம் ரைஸு. இப்போ உங்களுக்கு வந்து ரைஸ் மட்டும் போதுன்னா ப்ராக்கோலி அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரைஸ் வேணாம் எனக்கு வெறும் வெஜிடபிள் மட்டும் போதுன்னா இது கூட கேரட் கூட போட்டு நம்ம சாட்டே பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த பேனில் இருந்து நேச்சுரல் ஜூஸ் இருந்ததில்ல, அதை தூக்கி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம சூப்பரான பேன் சியர்ட் காஜு ப்ரெஸ்ட் சிக்கன் ப்ரெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட்
ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.